கூலி படத்தை தொடர்ந்து நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்துடைய இரண்டாம் பாகத்துல நடிக்கிறக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ரஜினி சார் தற்போது கூலி படத்துல நடித்து கொண்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகி வரும் இந்த படத்துடைய ஷூட்டிங் மும்முரமாக போயிட்டு இருக்கு. இதனையடுத்து ஜெயிலர் படத்துடைய இரண்டாம் பாகத்திலுமே நடிக்க இருக்காரா. இந்த நிலையில ரஜினி சாருடைய அடுத்த பட இயக்குனர் குறித்து முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. நம்ம ரஜினி சார் தற்போது நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படத்துடைய 70% அதிகமான படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதா. தற்போது இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கான். தன்னுடைய எல்சியூல இல்லாமல் தனி கதையாக இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு லோகி அவர்கள். இந்த நிலையில ரஜினி சாருடைய புதிய பட இயக்குனர் குறித்து முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய 173வது படத்தை வெற்றிமாறன் அவர்கள் இயக்க இருப்பதாக சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில ஒரு தோல்வி கூட இல்லாமல் பெரிய ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் வெற்றிமாறன். இவர் அடுத்ததாக வாடிவாசல் படத்தை டைரக்ஷன் பண்ண இருக்காரு. இதனையடுத்து வெற்றிமாறன் ரஜினி சார் இயக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. மணிரத்னம், மாரி செல்வராஜ் ரஜினி சாரை இயக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த லிஸ்ட்ல தற்போது வெற்றிமாறனுடைய பெயருமே அதிகமாக அடிபட்டு இருக்கு. சோ ஆனா இந்த தகவல் இன்னமுமே உறுதி செய்யப்படல. கூலியை தொடர்ந்து ரஜினி சார் அடுத்ததாக நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்துல ஜெயிலருடைய இரண்டாம் பாகத்துல இணைய உள்ளார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.